வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், எல்லாம் புதிதாயின. நமக்குள்ள ஒரு புதிதாக்குதல், அது ஆவியானவருடைய கிரியை. இந்த ஆவியானவர் ஒரு ஞாபகப்படுத்துறதுனால ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? ஆமேன். நீங்கள் ஆமேன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது 3வது அதிகாரத்தில் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவத்தை குறித்து வேத வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. 9வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவதற்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்த. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும்னா நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று என்ன செய்யணும்? விடணும். குப்பையாக என்ன செய்யணும்? குப்பையை பிடிச்சு வச்சுட்டு அது பெரிய சொத்துன்னு நினைக்க கூடாது. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா. ஆமாம். நம்ம வாழ்க்கையில் ஆமென் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஆமாம். நம்ம லாபம்னு பிடிச்சு வச்சிருக்கிற நிறைய விஷயம்லாம் வேஸ்ட்டுன்னு ஆவியானவர் சொல்றார். ஆவியானவர் இன்னைக்கு புதுப்பிக்கிறார் நம்மளை. ஆமாம். ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது ஆவியானவரால் புதுப்பிக்கப்படுகிறது. ஆவியானவர் புதுப்பிப்பார்னா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? அனுதினமும் நஷ்டம் என்று விட வேண்டியதை நஷ்டம் என்று விட்டுக்கிட்டே இருப்போம். ஆமே. கரங்களை உயர்த்துற இல்லையா சொல்லுங்க. பகை அது நஷ்டம். ஆமீன். பகை என்னது? ஆமாம். அதை என்ன செய்யக்கூடாது? பிடிச்சு வச்சுட்டு லாபம்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்க கூடாது. ஆமீன். கசப்பு நஷ்டம், பாவம் நஷ்டம், சாபத்தீடான வருமானம் நஷ்டம். ஆமீன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கம் அது நஷ்டம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவுகள் அது நஷ்டம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை முறை அது நஷ்டம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆசீர்வாதம் அது நஷ்டம். அதெல்லாம் நஷ்டம் என்று விட நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் இருந்தால் விட வேண்டியதை விடவும், குப்பையாக எண்ண வேண்டியதை குப்பையாக எண்ணவும் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நல்லா கவனிங்க. சிலர்லாம் பாரம்பரிய சிந்தைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆவியானவர் சொல்கிறார் அதெல்லாம் நஷ்டம். ஆமென். உன்னுடைய சொந்த சுய சித்தாந்தங்கள் ரட்சிப்பை உண்டு பண்ணுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய சொந்த சுய சித்தாந்தங்கள் எதுவும் எதை உண்டு பண்ணாது? ரட்சிப்பை உண்டு பண்ணாது. அதெல்லாம் நஷ்டம்னு என்ன செய்யணும்? விடணும். நஷ்டம்னு விடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குப்பையா எண்ண வேண்டியதை குப்பையா எண்ணணும். ஆமீன். குப்பைகளை சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. குப்பை இருக்கிற இடத்துல அசுத்தம் இருக்கும். குப்பையா விட வேண்டியதை விடாம வாழ்க்கையில சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்கன்னா அங்க அசுத்த ஆமீன் துர்நாற்றம் இருக்கும். அங்க துஷ்ட மிருகங்கள் இருக்கும். ஆமா. அங்க விஷ பிராணிகள் இருக்கும்.
ஆவியானவர் தெளிவாக சொல்றாரு, உன் வாழ்க்கையில குப்பை இருக்கக்கூடாது. குப்பையா எண்ண வேண்டியதை சொத்தா எண்ணிக்கிட்டு இருப்பேன்னா உன் வாழ்க்கையிலேருந்து நறுமணம் வீசாது, துர்நாற்றம் தான் வீசும். குப்பையா எண்ண வேண்டியதை சொத்தா நீ அபகரித்து நீ சேர்த்து வச்சிட்டு இருப்பேன்னா அங்க தேவன் இருக்க மாட்டார், அசுத்தாவிதான் இருக்கும். அங்க வலு சர்ப்பந்தான் குடியிருக்கும், தாபரிக்கும். இன்னைக்கு ஆவியானவர் எச்சரிப்பா சொல்றார், விடுதலையின் வழிமுறையா சொல்றார், தம் பட்டயமா உபயோகித்து சொல்றார், குப்பையா விட வேண்டியதை குப்பையா விடு, நஷ்டம் என்று விட வேண்டியதை நஷ்டம் என்று விட்டு, குப்பையா எண்ண வேண்டியதை குப்பையா விட்டு. உலக மேன்மை குப்பை, உலகம் தருகிற உயர்வு குப்பை. தெய்வம் தரணும் நன்மைகளை, தெய்வம் ஆசீர்வதிக்கணும், தெய்வம் தரணும் நல்ல உறவுகளை, தெய்வம் நமக்கு தர வேண்டும் கிருபைகளை. கிருபையை கொண்டாடணும், கிருபையை பெற்றுக்கொள், அதுதான் உனக்கு சொத்து. பரலோகத்தை சம்பாதிச்சுக்க, அதான் உனக்கு சொத்து. நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்திய சம்பாதி, அது உனக்கு சொத்து. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமா, பாரம்பரியம் முன்ன அழிக்கும், அது குப்பை. பாரம்பரியம் குப்பை. ஆமீன். மூட பழக்க வழக்கம் குப்பை. அது இருக்கிறது வரைக்கும் வாழ்க்கையில் விடுதலை நடக்காது. நடக்கன்னு ஆவியானவரால் நீ புதுப்பிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நான் கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு, ஆண்டவரே என்னை புதுப்பியும் ஆண்டவரே. ஆமாம், நான் இப்படி கேட்பேன், என்னுடைய பிரெயினை புதுப்பிங்கப்பா, என்னுடைய ஹார்ட்டை புதுப்பிங்கப்பா, என்னுடைய ஞாபக மண்டலங்களை புதுப்பிங்கப்பா, என்னுடைய ஞான மண்டலங்களை புதுப்பிங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். நான் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவேன், இவர்கள் ஞான மண்டலங்களை புதுப்பியும் ஆண்டவரே, என் உணர்வுகளை புதுப்பியும் ஆண்டவரே, என்னுடைய பார்வையை புதுப்பியும் ஆண்டவரே, என்னுடைய நாட்டங்களை புதுப்பியும் ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்களை புதுப்பியும் ஆண்டவரே. புதுப்பிக்கப்படணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நான் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுவேன். புதுப்பிக்கப்படுற அனுபவத்தில் தான் தெரியும். ஆமேன். அனுதினமும் நம்ம வீட்டை டெய்லி ரெனியூவல் பண்றோம்னா அந்த வீட்டில இருந்து நிறைய வேஸ்ட் வெளியே போயிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாம், வேஸ்ட் வெளியே போகும். குப்பையா எண்ண வேண்டியது குப்பையா எண்ணணும். இது வீட்டில் இருந்தால் நஷ்டம்னா நஷ்டம்னு எண்ணிடணும். வீடை சுத்தம் பண்ணும்போது ஆமேன், வீட்டுக்கு மேலே மாடியில் ஏதோ பறவை கொண்டு போட்ட ஒரு மர விதை அப்படியே விழுந்து அது வெயிலும் மழையும் பட்டு அது வேர் பிடிச்சு அது முளைச்சு வேற ஆமேன் கட்டிடத்துக்குள்ளே விட்டு அப்படியே வளர்ந்து சின்னதாக வரும்போதே ஆமேன் நினைக்கணும், இது லாபம்னு நினைக்கக்கூடாது, இது நஷ்டம். இதை என்ன செய்யணும்? பிடுங்கிடணும். அந்த வேர் முதலா ஆமென் பிடுங்கணும். பிடுங்க முடியாட்டா அதை எப்படியாவது எரிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வேரில் உள்ள ஜீவன் போறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். அது நஷ்டம், அது லாபம்னு நினைக்க கூடாது. இது போலதான் ஆவியானவர் சொல்றாரு. ஆமென். சில பிசாசு, சாத்தான் பறவையை பிசாச காட்டுது. அந்த ஆமென் பிசாசானவன் ஆமை உன் சிந்தனையில, ஆமை நினைவாற்றல்கள்ல, உன் இருதயத்துல, உன் மனதுல ஆமைன் கொண்டு போட்ட சில சிந்தனைகளை எல்லாம் விட்டுறணும். நீ நஷ்டம். அது உன் வாழ்க்கைய ஆமைன் சோர்வுக்குள்ள படுத்துற, தாமதத்துக்குள்ள படுத்துற, தடுத்து நிறுத்துற, உன் வேகத்தை குறைக்கிற அந்த ஆமைன் குப்பைய நஷ்டம் பண்ணி நீ விடணும். ஆவியானவர் இருந்தா என்ன புதுப்பிப்பார்ல, என்ன புதுப்பிப்பார்ல. அல்லேலூயா. என்ன புதுப்பிக்கணும் கர்த்தாவே. கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை கேளுங்க, என்னை புதுப்பியும். இந்த சத்தம் போதாதே, என்னை புதுப்பியும், என்னை புதுப்பியும். ஆவியானவரே என்னை புதுப்பியும். இந்த வார்த்தை உண்மையா நீங்க உங்க இருதயபூர்வமாக கேட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையின் வேகம் கூடும். உங்க வாழ்க்கைக்கு எதிர்காலம் வர்த்திக்கும். உங்க வாழ்க்கைக்கு பெரிய விடுதலை இருக்கும்னு ஆவியானவர் சொல்றார்.
ஆமீன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும்னா நஷ்டம் என்று எண்ண வேண்டியதை நஷ்டம்னு எண்ணணும். குப்பையா விட வேண்டியதை குப்பையா விட்டுறணும். குப்பையை இனி சொத்துன்னு வச்சிருக்க கூடாது. புரியுதா? கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இதுதான் விடுதலைக்கான வார்த்தைகள். இதுதான் நம்மை வாழ்வழிக்கிற வார்த்தைகள். ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையை சொல்றாரு. நஷ்டம் என்று விட வேண்டியதை பிடித்து வைக்கிறவர்கள் புதுப்பிக்கப்பட மாட்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்க மாட்டார்கள். ரெண்டாவது, குப்பையா எண்ண வேண்டியதை சொத்தா எண்ணுகிறவர்கள் அவர்களும் புதுப்பிக்கப்பட முடியாது, அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருக்க முடியாது. நீ கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பில் நிற்கணும்னா உன்னை புதுப்பிக்கிற ஆவியானவருக்கு இடம் கொடு. அவர் நஷ்டம் எது உன் வாழ்க்கையில் இருக்குது, உன் வாழ்க்கையில் குப்பை எது இருக்குன்னு சொல்லி தருவார். அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீ சோர்ந்து போகவே கூடாது. அதை வெளியேற்ற உன் வாழ்க்கையில் ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். இன்னைக்கு சுகந்த வாசனை வீசும். ஆவியானவர் தங்குகிற ஒரு வாழ்க்கையாகவும் வாழ்க்கை இருக்கும். ஆவியானவர் உனக்குள்ள வாசமாக இருப்பார். குப்பையும் நஷ்டத்துக்கு எதுவான விஷயம் இருக்குன்னா அங்கே ஆவியானவருக்கு இடம் கிடையாது. அங்கே அசுத்த ஆவி, வலு சர்ப்பம் தான் தாபரிக்கும்னு ஆவியானவர் சொல்றார். அந்த வலு சர்ப்பத்தின் தலை இன்றைக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றேன், குப்பையை தூக்கி வெளியே போட்டுரு. குப்பையை உன் எல்லையை விட்டு வெளியே தூக்கி போட்டு. ஆமீன். பாவம், சாபம், அக்கிரமம், மீறுதல், ஆமீன், எரிச்சல், பொறாமை, வன்கண், ஆமீன், ஆமீன், பகை, கசப்பு, அப்படிப்பட்ட எந்த குப்பையும் உனக்குள்ள இனி இருக்க வேண்டாம்னு ஆவியானவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? முறுமுறுப்பு என்கிற குப்பை உன் வாழ்க்கையில் இனி இருக்கக்கூடாது. புலம்பலுங்கிற குப்பை உன் வாழ்க்கையில் இனி இருக்கக்கூடாது. கசப்பு, மாய்மாலம் என்கிற குப்பை நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பொல்லாப்பு என்கிற குப்பை உன் வாழ்க்கையில் நீ இருக்கக்கூடாது. அசுத்தம் என்கிற குப்பை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. காம விகாரம் என்கிற குப்பை நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமேன், ஆமேன். கர்த்தரை விட்டு பின்வாங்குற விக்கிரக ஆராதனை அந்த குப்பை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது எந்த போர்வையிலும் இருக்கக்கூடாது. ஆமா, அது இயேசுவின் போர்வையிலும் இருக்கக்கூடாது. அது குப்பை. விக்கிரக ஆராதனை குப்பை. அது உனக்கு நஷ்டம். விக்கிரக ஆராதனை எல்லையில் இருக்கிறது வரைக்கும், வாழ்க்கையில் இருக்கிறது வரைக்கும், ஆமேன், தேவ மனுஷன் ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்றேன், உனக்கு அது நஷ்டம், உனக்கு அது குப்பை. அங்க வலு சர்ப்பம் தான் தாபரிக்கும். அங்க தெய்வம் இருக்க முடியாது. உன் வாழ்க்கை சுகந்த வாசனை ஆகாது, சாபம் நீங்காது. விக்கிரக ஆராதனைக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணு. விக்கிரக ஆராதனை வேண்டாம், பொருளாசை வேண்டாம், உலக மயக்கம் வேண்டாம், சிற்றின்ப மயக்கம் வேண்டாம், ஆமா, உலக கவலை வேண்டாம். உலக கவலை குப்பாது. நீ கவலைப்படுறதுனால உன் சரீர ஆமேன், ஆமேன், அளவில் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆமா, ஆமேன், முடிய வெள்ளையாக்கவும் முடியாது, கருப்பாக்கவும் முடியாது. உன் கவலை அது ஒரு குப்பை, அது நஷ்டம். கவலை உன் வாழ்க்கையில் இருக்க தெய்வம் தந்த நேரத்தை இழக்கிறேன்னு புரிஞ்சுக்கிடணும். நாளைய தினத்தை பற்றி கவலைப்படுற நீ இன்னைக்கு கர்த்தர் வாழ தந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைய நீ வேணும்னே குப்பையாக்கி போட்டுட்டு, குப்பையான கவலையை தூக்கி உன் இருதயத்தில், உன் சிந்தனையில தலை மேல வச்சிருக்கேன்னு மறந்துடாதேன்னு ஆவியானவர் சொல்றாரு. குப்பை, உலக கவலை, நாளைய தினத்துக்கான கவலை, அது குப்பை, அது நஷ்டம். ஆமென். ஆவியானவர் என்னை புதுப்பிப்பாராக. ஆவியானவர் என்னை புதுப்பிப்பாராக. அப்ப இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில ஆவியானவர் செய்யற முத வேலை என்ன தெரியுமா? என்னை புதுப்பிக்கிறார். சொல்லுங்க, என்னை புதுப்பிக்கிறார். ஆமென். நம்மளை புதுப்பிக்கணுமா வேண்டாமா? இதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை.